என்ன சத்தம்? என்னத்த கீழே தள்ளி உடைச்ச? ஆ, அப்ப நீ இன்னும் தூங்கல, ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிற. ம், ஆ, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ம். எலியும் பூனையும் தான் இங்க இருக்கே. ம், என்ன யாரையும் காணோம். யாரு தள்ளி விட்டுருப்பா? யூ என்னையா வீட்டுக்குலாம் வராதன்னு சொல்லிருக்கல, எதுக்கு வந்த? அதான் நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கல, அப்புறம் என்ன பிரச்சனை? சார் 5ம் 10மா வாங்கி ஒன்றும் கட்டுப்படியாக மாட்டேங்குது சார். இந்த டைம்ல யார் இந்த சைடு வந்திருப்பா? ம், ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. நீங்க ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிருங்க. நான் என்ன பேங்கை வச்சு நடத்திட்டு இருக்கேன்? நீ நினைச்ச உடனே பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு? சார் உங்க கடையே ஒரு பேங்க் மாதிரி தானே சார். யோ யோ அது பிசினஸ்யா. 10 ரூபாய் எடுத்தாலும் அப்பா கிட்ட கணக்கு சொல்லணும். இப்படி நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருந்தானா நான் எங்க அப்பா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் சார் கல்லாவில் உட்காந்து கணக்கு எழுத தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் எழுதிக்கிறலாம், நீங்க எடுத்துட்டு வாங்க. யோ என்னால முடியாதியா. முடியாதா? போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் எனக்கு அங்கிருந்து ஏதாவது ரிவார்டு கிடைக்கும். யோசிச்சு ரெடி பண்ணி வைங்க சார். நாளைக்கு திரும்ப வீட்டு வாசல் வந்து நிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க சார். வந்தேன்னா நான் தனியா வரமாட்டேன், அதையும் பார்த்துக்குங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? பேச தெரியல. ஏதோ ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கான். என்னமோ பிரச்சனை. யோ உடனே அவ்வளவு பணத்தெல்லாம் என்னால தர முடியாதியா. 10,000 20,000 ஓகே, அப்பப்ப எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா என்னால தர முடியும். இப்ப உடனே 10 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னா அப்பா காரணம் கேட்பாரியா? என்னால என்னால பதில் சொல்ல முடியாது. இங்க பாரு, நான் மாட்டிப்பேன். சார் என்னமோ ஏழை வீட்டு பசங்க மாதிரி இவ்வளோ கெஞ்சுறீங்களே சார். இந்த மாதிரி கஞ்சத்தனமா இருந்தா தான் பணம் சேரும் போல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். அது இருக்கட்டும், உங்க அப்பாவோட உயிரே நீங்க தானாமே சார். உங்க மேலதான் முழு நம்பிக்கையும் வச்சிருக்காராமே. அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாம போனா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க சார். சரிங்க சார், அப்புறம் உங்க விருப்பம். களி சாப்பிடணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? இவ வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே. ச்சே. டேய் 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 டேய், இந்த நேரத்துல கார் எடுத்துட்டு எங்க போறான் அவன்? யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்? கார் வேற சரியா ஓட்ட வராது. ஏய், இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? வந்துடுறாரு. எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. வரேன்டி.
டேய் என்னாலதான் எல்லாம் தப்பு என்னாலதான். டேய் ராவா ம், ம். எந்திரா மேல ஏய் மேல எந்திரா. ஏய் யாரா என்ன தூக்குறது? யாரா என்ன தூக்கு? டேய் முதல்ல எந்திரா. நான் மாறேன்டா. மாறா என்னடா பழக்கம் அது? ஆ? எனக்கு பதில் அப்பா பார்த்து ஃபாலோ பண்ணிருந்தா என்னடா பண்றது? எந்திரா எந்திரா மேல. பாத்து பாத்து வண்டியை பிடி. விழுந்துடாத. கட்டவனே டேய் மாறா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களோ? ஏய் மாறா ஆ நான் எங்க இருந்தாலும் தேடி வந்துருவியாடா நீ? எனக்கு இதான் வேலை. டேய் நின்னு சொல்லடா. ஏய் நான் யதார்த்தமா பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இதுவே அப்பா பார்த்து வந்திருந்தா என்ன இருக்கும்? உன்னை ஏதோ நான் தான் கெட்டுறேன்னு சொல்லி என்ன ரைடு விடுவாரு. அப்பவும் எனக்கு தான் கெட்ட பேரு. டேய் டேய், டேய். முதல்ல பைக்ல ஏறு வா. இல்ல 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 நான் கார்ல வரேன். எது? கார்ல. இந்த நிலைமையில கார்ல ஆ. மூடிட்டு ஏறு. அப்போ நான் ஓட்டுறேன்டா. சாமி போது சாமி. நீங்க ஒரு தடவை வண்டி ஓட்டி செஞ்ச வேலை தான் நம்ம ஃபேமிலி இவ்ளோ பெருசா டெவலப் பண்ணிருக்கு. பேசாம ஏறு. கார் சாவி எங்கடா? ஏ புடிச்சு நில்லு. டேய் என்னையும் கூத்து போடா. ஏறு. அம்மா என்ன புடிச்சுக்கடா. நான் பிடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல. நான் விழுந்துட்டு போறேன். நீ வண்டி ஏறா. டேய் நீ உளுந்தா உன்னோட போகாதுடா. வீட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும். அது எல்லாத்துக்கும் நான் தான் பதில் சொல்லணும். ஓ நான் பிடிக்க மாட்டேன். டேய் அவங்களுக்கு வீட்ல 1008 வேலை இருக்குடா. நீ கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் படுக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. பேசாம உட்காரு. என்ன புடி. கைய உர்றா. கூடிடா. ஏய் பை. டேய் டேய் உனக்கு என்னடா ஆச்சு இப்ப? ஒன்னும் இல்லையே. இந்த அளவு குடிக்கிறதுக்கு என்ன ரீசனு? எப்பயாவது மழையில ஜாலியா இருக்கும்போது சின்னதா போடுவோம். அதுலயும் ஒரு கட்டிங்கே வாந்தி எடுக்கிற ஆள் நீ. இப்ப 2 பாட்டில் பீரை மொத்தமா குடிச்சுக்கிற. மாறா அந்த விட்னஸ் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. என்ன பயம்? எல்லாம் போயிருமான்னு பயமா இருக்குடா. இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். லைஃப் போயிருமான்னு பயமா இருக்கு. அப்பா எப்போ என்ன பெருமையா அவன் மகன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் இப்படி சொல்லுவாரா? நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சா உன் மேல காட்டின கோபத்தை விட பல மடங்கு என் மேல காட்டுவார்ரா. அவர் என்ன சுத்தமா வெறுத்துருவாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கண்மணி இருக்கால, அவ என் மேல உயிரே வச்சிருக்காடா. நான் தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கேன். உன்னை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அடுத்த செகண்ட் என்னை விட்டு போயிடுவாடா. என் லைஃப் மொத்தமும் காலி ஆயிருண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாறா. பயமா இருக்கு. டேய் அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடா. எப்படி சொல்ற? இங்க பாரு, நான் தான் இருக்கேன்ல. நான் அப்படி விட்டுருவேனா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் பேசி உளறிட்டு இருக்க? டேய் டேய் மாறா, உனக்கு தெரியாதுடா மாறா. என்ன தெரியாது? எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல அமைதியா வாயை மூடிட்டு வா, வீட்டுக்கு போவோம். ஏதோ கொஞ்ச நாள் கேப் விட்டா நிம்மதியா இருந்தேன். இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டல்ல. ஐ அம் சாரி கண்மணி. ஐ அம் சாரி. டேய் சும்மா வர்றா. மானத்தை வாங்கிட்டு. டேய் வீடு வந்துருச்சு. சத்தம் போடாம வராங்க. வந்துருச்சா? இது வேற அப்பா பாட்டு கேட்டு ஃபீல் பண்ற டைம். டேய் கண்மணி, என்னடா பண்ற? இங்க இருக்கடா உட்கார்ற. இல்லடா நான் அவனை இப்ப எந்திரிக்கல. டேய் சொன்னா கேளுடா, எந்திரா.
ஆ? டேய் அப்பா வந்துருவாரா எந்திரா. அப்பாவா? அப்பா அப்பா நான் இந்த தப்பு பண்ணலப்பா. டேய் நீ எந்த தப்பும் பண்ணலதான். நான் என்ன பண்ணேன்? ஆனா அத போதையில உளராத. நீதான் மன்னன் கண்டுபிடிச்சிருவாரு. அப்பா இருக்காருன்னு சொன்ன. ஐயோ அப்பா இல்லடா. ஆ, அவர் பேரை சொன்னாதான் நீ எந்திரிச்சு நிக்கிற. இல்லடா. டேய் ஆ, ஆமா என்ன? நான் வர்றதுக்கு முன்னாடி இங்க யார்கிட்டயும் நின்று பேசிட்டு இருந்தியா? யாரா அது? ஏய் உன்னதான் கேக்குறேன், யார் அது? ஆ, 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 அது ஆரம்பிச்சிட்டான்டா. சரி 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 வா. டேய் அனு பாத்துறா. ரூம்ல போய் படுக்கலாம் வா. சரி. டேய் 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 நில்லு நில்லு. நீ இந்த நிலைமையில ரூம்குள்ள போனா அண்ணி கண்டிப்பா கோவப்படுவாங்க. கரெக்ட். ஏதோ உளர்னாலும் பிரச்சனை ஆயிடும். நீ யார் ரூமுக்கு வா. ஏய் நான் யாரும் தான் போவேன். மூட்டு வாடா. வெறுப்பேத்தி நான் குடிச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு இப்போதான்டா தெரியுது. பார்த்து வாடா. பாத்துறேன். ரூமுக்கு போறேன்டா. சும்மா இரு. ஏய் என்னாச்சு? உள்ள போ சொல்றேன். பாத்து வா. படு. பாத்து படு. கண்மணி எங்கடா? மாமா. டேய் நான் ரூமுக்கு போறேன்டா. சைலண்டா படு. ஓகே ஓகே. ஏய் என்னாச்சு? ட்ரெஸ் எல்லாம் மண்ணா இருக்கு. லைட்டா குடிச்சுக்கிறான். மாறா மாறா. அன்னைக்கு தெரியாது சொல்லிடாத. இப்பயும் குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணுமாடி? தோணி இருக்கு குடிச்சுக்கிறான். எனக்கு அடிபட்டிருக்குல்ல, நீ தான் மருந்து கூட போட்டு விட மாட்டேன்ற. ஆனா எங்க அண்ணனை பாத்தியா, எனக்காக ஃபீல் பண்ணி குடிச்சுக்கிறான். சரி முறைக்காத. நீ போய் அத்த ரூம்ல படுத்துக்க, நாங்க 2 பேரும் இங்க படுத்துக்கிறோம். அத்தைட்ட போய் போட்டு கொடுத்துடாத. வேற ஏதாவது காரணம் சொல்லு. ம். ஏய் இதா எப்பா நான் கணண்டா கணக்கு. டேய் மாறா. ஐ எம் சாரிடா. ஐ எம் சாரி. ஏய். சொல்லு. உன் சாரி எனக்கு தேவையில்ல, பேசாம படுத்துரு. சத்தம் போட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறாத, அப்புறம் அண்ணி எந்திரிச்சு வந்துருவாங்க. கரெக்ட். படு. யாரு? வீராமா. வீரா வா. ஏன் கதவு தட்டுற? வா. ஆ, என்னம்மா? இல்லம்மா நான் இன்னைக்கு இங்க படுத்துக்கவா? ஏன் என்னாச்சு? அது ராகவன் மாமா ராகவ குடிச்சிட்டு வந்திருக்காரு. ராகவன் குடிச்சிட்டு வந்திருக்கானா? ஐயோ. இருங்க இருங்க, ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க. இது கண்மணிக்கும் மாமாவுக்கும் தெரிய வேண்டானதான் மாறன் ராகவன் மாமாவை எங்க ரூம்ல படுக்க வச்சிருக்கான். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. மாறன் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான் ராகவன் மாமாவை. அதெல்லாம் அவன் நல்லா பாத்துக்குவாம்மா. அவனுக்கு ராகவனை ரொம்ப பிடிக்கும். அவன் அண்ணனுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அவனுக்காக இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். மாற இருக்கானே, அவன் பலாப்பழம் மாதிரி. பலாப்பழம் வெளியில தான் முள்ளு முள்ளா இருக்கும், அது உள்ள சொல்ல அவ்வளோ இனிப்பா இருக்கும்ல. அப்படிதான் என் மாற மனசு கூட. என்னமோ இந்த குடும்பத்து மேல வேண்டா வெறுப்பாதான் பேசுவான். ஆனா அத்தனை பேர் மேலயும் உசிரியே வச்சிருக்கான். அதுலயும் ராகவன்னா அவனுக்கு என்னமோ ஒரு தனி பாசம். என் அண்ணனுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே ராகவன் தான். நல்லா பாத்துப்பான். அண்ணன் தம்பிங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும் வீரா. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வள்ளிமா, என்னால அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. ஒருவேளை அப்படி வந்தாலும் நான் உங்களை தீர்த்து வைக்கணும்னு தான் பாப்பனே தவிர பிரிச்சுலாம் வச்சிட மாட்டேன். சரியா? ஐயோ சிச்சி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் உன்ன சொல்லல. இப்பெல்லாம் அண்ணன் தம்பிங்க எங்க பாசமா இருக்காங்க சொல்லு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல எப்பவுமே நடக்க கூடாது. ஏன்னா என் அண்ணனுக்கு இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தான் பெரிய நிம்மதி. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா
அதை விட பெரிய தண்டனை என் அண்ணனுக்கு எதுவுமே இருக்காது வீரா. அதெல்லாம் எதுவும் ஆகாது வள்ளிமா. நீங்களா எதையாவது இப்படி யோசிச்சு உங்க ஹெல்த்த பாதிக்க வச்சிடாதீங்க, சரிங்களா? டைம் ஆச்சுல, வாங்க தூங்கலாம், வாங்க வாங்க. வா. என்ன நான் இங்கே படுத்திருக்கேன்? சாரிடா மாறா, என்னை காப்பாத்திக்கிறது தான் இப்ப எனக்கு முக்கியமா படுது. சாரிடா, நான் ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டேன்டா. எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, நான் ஒரு விஷயத்த நினைச்சேன், அதுதான் சிரிப்பு வந்துருச்சு. என்ன விஷயம்? அதெல்லாம் இல்ல, நீ போ, வண்டி ஓட்டு, போ போ. சந்தோஷம் சிரிப்பெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா? ஓ, சார் ஸ்கூலை பத்தி பேசுறீங்க. சார் ஏன் ஸ்கூலை பத்தி பேசினா நான் சார் ஸ்கூலை பத்தி பேச வேண்டியது இருக்கும். எப்படி? சரி சரி, அதெல்லாம் விடு. நீ இப்ப விஷயத்த சொல்லு. ஆஹா, அத சொன்னா கொஞ்சம் இல்ல, நீ ரொம்ப வருத்தப்படுவ. வேண்டாம், நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. வருத்தப்படுவானா? அப்ப இவ்வளவு நேரம் என்ன பத்தி யோசிச்சா சிரிச்சிட்டு இருந்த? ஆமா. ஆமாவா? ஏண்டி, நான் என்ன நீ சிரிக்கிற மாதிரி கோமாளி வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்கேன்? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? வேண்டாம், நான் சொன்னா கேளு. முன்னாடி வண்டி வருதான்னு பார்த்து ஓட்டு. இப்ப நீ சொல்லனா கொண்டு போய் அந்த லாரியில சொருகிடுவேன். சொல்லு. நீ செஞ்சாலும் செய்வதான். சரி சரி, சொல்றேன். இல்ல, வழக்கமா குடிச்சிட்டு நீ தான் ரோட்ல அங்கங்க விழுந்து கிடப்ப. நானே உன்னை ஒரு 2-3 தடவை வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கேன். உன் அண்ணன், உன் அத்தைக்கெல்லாம் தினமும் உன்னை பாத்துக்கிறது தான் பெரிய வேலையா இருந்துச்சு. ஆனா இப்ப பாரு, நீ உங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு வர, உங்க அண்ணன் கிட்ட குடிக்காதன்னு வேற அட்வைஸ் பண்ற. அடடடா, இதெல்லாம் வெளியில இருந்து யாராவது புதுசா பார்த்தாங்கன்னு வெய்யேன், இப்படி ஒரு நல்லவனான ஆச்சரியப்படுவாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் குடிகாரன், திருந்தின மாதிரி நடிக்கிறேன்னு சொல்ல வரியா? ஆஹா, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலப்பா. சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் குடிகாரனாவே இருந்துட்டு போறேன். நல்லவன்ற பேரை வச்சுக்கிட்டு எனக்கு யார்கிட்டயும் அவார்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. கோச்சிக்கிட்டியா? நீ கோச்சிக்க தான் நான் சொன்னதே. ரோட்டு பார்த்து ஓட்டு. கோச்சிக்கிட்டு கடைக்கெல்லாம் வராம இருந்துறாதப்பா. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ போ, நான் வரேன். ஏய், வந்துடுறேன். முடியாதா? போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதா? ஓகேவா? நாளைக்கு திரும்ப வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. வந்தா நான் தனியா வரமாட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க.